Hello everyone, what's welcome back to my channel, Satna Movies Reaction. So guys, today I'm going to react on 7th scene of Amaran movie. But if you came here for the first time, hi, I'm Satna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. Oh. சார், அவங்க முன்னாடி நான் ஒரு நிமிஷம் கூட பயப்படல சார். நான் செத்து போயிருந்து கூட என் அம்மா பெருமையா பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்கியிருப்பாங்க சார். सर, आप मेरी भाषा नहीं जानते। मैं आपकी भाषा नहीं जानती। मेरी बच्ची की जान बचाई। आपका शुक्रिया। சார், I'll join the team soon, sir. You better. खुदाफिज माँ. Yes, sir. No civilian casualties. No, sir. I will give you the explanation in writing, sir. Jai Hind, sir. 44RR ஓட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி வெளியில போகணுன்னு கமாண்டருக்கு நான் ரைட்டிங்ல எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கணும் சார், நான் என்ன ரீசன் வேணும்னா இருக்கட்டும். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் மேடி? நீயும் கேட் டீமும் கொஞ்ச நாள் அவுட்ரீச் பண்ணுங்க. Please send your children to schools and colleges. Only education, democracy and employment can change your lives. Indian Army is here only to help for that. Oh, now they have to do this. I, me, we usage. சார் 1 minute சார். டேய் உள்ள போங்க டேய். பசங்களோட ரைம்ஸ் பாடுங்க போங்கடா. கெட் இன். हैप्पी सर मक्कल पढ़िए मंगेसन पढ़ी மங்கேசன் பண்ணியா? மகேசன் தான். ஏய் ஜோகிந்தர். ஸ்வீட் சாப் எனக்கு சேனா மெடல் கிடைச்சிருக்கு சாப் வாவ் வாவ் வாவ். கிரேட் ஜோகிந்தர். ஐ எம் லக்கி டு ஹேவ் யூஸ் மை கம்பெனி கமாண்டர் சாப் அப்பாஸ் நாங்கரோவை ஷூட் பண்ணது நீ. யூ டிசர்வ் திஸ் மேன். பட் நம்ம ஜூனியருக்கு ஒர்க்குக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னா சீனியர் பெரிய மனோஸோட அப்ரிஷியேட் பண்ணணும். அது நீங்க பண்ணீங்க சாப். தேங்க்யூ ஸோ மச் முகுந்த் சாப். That's true. Amara, Amara, Amara. பசங்க யாரும் லீவுக்கு போக முடியாது மைக்கேல். சொல்லிடுங்க அவங்க. ஆசிஃப் அனி இப்போ பிஓகேல இருக்கா சார். எனி டைம் எல்ஓசி கிராஸ் பண்ணி வருவான். We have to be alert. அந்த இன்டெலிஜென்ஸ் டீமோட டச்ல இருங்க மைக்கேல். What? First aid has been given. Bullet has to be removed by a minor surgery. சங்கர் சார் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா சைஃப் தாமஸ் ஃபேர் பண்ணான்னு தெரிய வரும். அவனை கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் மீ டு கேரளா. சார், எவ்வளோ டிராவல், இவ்வளோ டிஸ்டன்ஸ். நான் நல்லா தாண்டா இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து நீ நான் ஆர்மிக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லடா. சைஃப் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கான். அவனை பார்த்து இன்னும் 1000 பேர் ஆர்மிக்கு வருவான். அவன் சர்வீஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக மட்டும்தான் இருக்கணும். ஷிஃப்ட் மீடா. Oh. How are you feeling, Monet? No. Don't strain yourself, okay? Lie back. Just lie back. It was just a minor surgery. Nothing to worry. And the spine is very close. You're lucky. No, agale. The grace of God. Oh. அங்கிள், இந்த மாதிரி ரிஸ்க்னால தானே எனக்கும் இந்துக்கும் மேரேஜ் ஒத்துக்கல நீங்க. You rest. I'll see you later. മോനെ, ഒരു ആർമിക്കാരന് എന്റെ മോളെ കൊടുക്കില്ല എന്ന് ഞാൻ പിടിവാശി പിടിച്ചു എന്നുള്ളത് സത്യമാണ്. ബട്ട് നിന്റെ യൂണിഫോം. പക്ഷെ ഒരു ഓഫീസറിന്റെ വീട്ടിൽ വന്ന് എന്റെ മകളെ ചോദിച്ചപ്പോ I was defenseless. Whoa. I couldn't say no. Woo. That's true. முகுந்த கூப்பிடுறா. எடுங்க. ஹலோ நைனா, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்க? அந்த ஃபிளாட் என்னாச்சு? அதான் சொன்னேனே, மண்டலூர்ல ரூபி பில்டர்ஸ்னு. அது ஒண்ணுதான்டா நம்ம பட்ஜெட்குள்ள வரும். நீ லீவ்ல வரும்போது பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேனே. நைனா, அதில் நான் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்க போகிறது நீயும் அம்மாவும் தான். நீங்கள் பார்த்து ஓகே சொன்னா எனக்கு ஓகே தான். சரிடா, நான் பார்த்துட்டு சொல்றேன். பாய். Hello?
ஹர்ஷகுட்டி, how are you? I'm fine, Appa. How are you? Appa is very fine. நீங்க ஏன் அப்பா எப்பவுமே தூரமா இருக்கீங்க? ஐயோ, அப்பா எப்பவுமே தூரமா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதா? ஆமா. ஹர்ஷு, வெளியில மூன் தெரியுதா? மூணா? தெரியலையே. தெரியும் பாரு, ட்ரை பண்ணு. மூணு தெரியலையே அப்பா. அப்ப மேல போய் பாக்குறியா? தெரியும். ஐயோ அப்பா, அம்மா. அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போ. அப்பா இங்க இருந்து வானத்துல அந்த மூணை பார்த்துட்டே பேசுறேன். நீங்களும் மூணை பார்த்துட்டே பேசுறீங்களா? தூரமா இருக்க மாதிரியே தெரியாது. அப்பா மூணு அழகா இருக்குப்பா. அழகாக்கா? உனக்கும் தெரியுதா? சூப்பரா தெரியுதே. மூணு பாட்டு பேசினா உங்க குரல் கூட பக்கத்துல கேக்குதுப்பா. சர்ப்ரைஸ். Wow! ஹர்ஷு ஹாப்பியா? Wow! அம்மா எங்க? ஹர்ஷி ஹர்ஷி ஹர்ஷியா அம்மா, ஹர்ஷி நீ எங்கடி மேலே போயே அப்படி எனக்கு அத்தனைக்கு பெரிய ஆளோ நீ ஓய் ஓய் மம்மட்டி. खुशी में भी रोना है और दुख में भी रोना है. ஹர்ஷோட அப்பா ஃபர்ஸ்ட் பாட்டு. ஹர்ஷி அப்பா பாட்டு 1 year ஆச்சு. இன்னும் கூட Oh. அந்நியராச்சு ஹர்ஷகுட்டி வாங்கடி வாங்கடி வாங்கடி. என்னடா திடீர்னு சர்ப்ரைஸ். எத்தனை நாள் லீவு 10 நாள் 15 சரி சரி வேண்டாம் ஒன்றும் പറയണ്ട வேண்டாம் தேங்க்யூ என்ன சாப்பிடும் ஒன்னதான் சாப்பிடும். உன்னடா சாப்பிடும். ഇതെന്താ என்னடா இது ஒன்னும் இல்ல, வா. എന്താന്ന് പറ நீ ஒன்னும் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். മുകുന്ദേ ഇതെന്താ ഇത്ര பெரிய ബാഡേജ് போட்டிருக்கு ஒன்னும் இல்லன்னு പറയുது ஹர்ஷகுட்டி, இன்னைக்கு அப்பா தூங்க வைக்கிறவங்கள. சரிப்பா. മുകുന്ദേ എന്തിനാ ഈ ബാൻഡേജ് போட்டது ஒண்ணுமே இல்ல, ஒரு லேசான புல்லட் உண்டு. புல்லட்டோ என்னடா சொல்லுது காணிக்க இப்ப காணிக்க கத்தாதடி, புள்ள தூங்கணும். ஏய், ஒண்ணுமே இல்லடி. ஐயோ, வேணா உங்க அப்பா கிட்ட கேளு, அவரே சொல்லுவார். டாடி கரியோ எல்லாம் மறக்குதல்ல இப்போ எல்லாம் இத்தனை பெரிய காரியம் நடந்திருக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்ணும் அது எனக்கு ஒண்ணுமே ஆகல இல்லடி. ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லடா ஒரு நாள் பாம்பு பிளாஸ்ட்னு சொல்லும் ஒரு நாள் ஏதோ ஆபரேஷன் சொல்லி போனே எடுக்காது தோ திடீர்னு ஒரு நாள் குண்டடிப்பட்டு வந்து நிற்கும் வந்து ഞങ്ങളെ വിട്ട് ദൂരമാ ഇരിക്കുന്നത് കൂടെ ശരി സേഫായിട്ടാவது இருக்கிறது ഞങ്ങൾക്ക് വേണ്ടി இந்து அழாத. ஏய், ஏய், இந்து இங்க பாரு, உனக்கு இப்ப சொல்றதுதான். நான் சர்வீஸ்ல இருக்கும்போது டியூட்டி டைம்ல எனக்கு என்ன ஆனாலும், இந்து இங்க பாரு, என்ன ஆனாலும் நீ அழக்கூடாது. ஆக்சிடென்ட், ஆம்பியூட்டேஷன், டெத், இன்ஜுரி எதுவா இருந்தாலும் சரி. என் பொண்டாட்டி யார் முன்னாடி அழவே கூடாது. ആര് മുന്നാടി തന്നെ അഴക്കൂടാതെ ഇവിടെ ആരില്ലല്ലേ ഞാൻ അഴും
Oh, வீசும் குளிர் காதல் நீ so tough. It's so tough. கொட்டும் பனி மாயம் நீ கோடும் அன்பில் தூகையாகும் காலம் நீ செல்லமான மீறல் நீயே Yeah. வெண்ணிலவு சாரல் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற Maddie, how are you feeling? Sir, I'm completely all right, sir. Good. Did you get a letter from the bank? Sir, yes, sir. The loan is through, sir, and thank you so much, sir. God bless you, Maddie. Thank you, sir. அப்பா ஹே அர்ஷு சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்களா ஆமா சரி நம்ம பைக்ல ரைட் போலாமா அர்ஷு என்ன இது அர்ஷு இடி மின்னலுக்குலாம் பயப்படலாமா வா 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 அப்பாட்ட வா அர்ஷு பிரேவ் கேர்ள்ல அர்ஷு எப்பவுமே எதுக்குமே பயப்படவே கூடாது ஓகே ம். அப்பா இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணுவேன் அது கேக்குறீங்களா ஆ. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடின்று வீழுகின்ற போதிலும் இப்ப அப்பாவும் அர்ஷும் சேர்ந்து பாடலாம் ஓகே ஓகே ஸ்டார்ட் கோ அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே சூப்பரா இருக்கு நானேது கண்ணே அங்கே ஒளி நீதானே நான் பில்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்தல இந்த அதுக்கான செக் 26 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் January 26. பேருக்கு தான் நான் சைன் பண்றேன் நீ தானே நான் ஓனர் நீ தானே இந்த வீட்ல இருக்க போற ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹலோ சார் ஒரு முக்கியமான லெட்டர் கிடைச்சிருக்கு சார். இன்னைக்கு நைட் ரீச் ஆயிடுவேன் நேர்ல பேசிக்கலாம் ஓகே சார். Oh. டேய் முகுந்தா காஷ்மீரில் ஏன்டா எப்பயும் பிரச்சனையாகவே இருக்கு. பேச வேண்டியவங்க பேசணும் நைனா நம்ம பேசி என்ன ஆக போகுது அர்ஷு குட்டி பிக் கேர்ள் ஆயிட்டீங்க ஸ்கூல் போறீங்க சமத்தா போறீங்களா சரிப்பா அப்பா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் லீவ் எப்பப்பா அப்பா நீ அம்மா பர்த்டேக்கு வரலல அஷயா பர்த்டே மார்ச் 17th ஓகே அப்பா பர்த்டே ஏப்ரல் 12 ஓகே அப்பா ரெண்டுத்துக்கும் வரீங்களா தெரியலையே ஆனா அப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் ஓகே இல்லனா எனி ஒன் பர்த்டேக்கு நீங்க வருவீங்களா எஸ் ஓகே அர்ஷு குட்டி ஓகேப்பா ஐ லவ் யூ பா அண்ணா வீடே கலகலன்னு இருந்தது. நைனா நைனான்னு சொல்லிக்கிட்டு நீ போனா வீடே வெறிச்சு ஓடி போயிருந்தா உடம்பா பார்த்துக்கப்பா அப்பப்பா ஃபோன் பண்ணு. ஓகே நைனா டேய் இப்படி உன்னை வருஷத்துக்கு ஒரு தடவை பாக்குறதுக்காடா நான் உன்னை படாத பாடுபட்டு பெத்தேன். Ah. ஹே நான் என்ன சொல்லியிருக்கேன் சரி அழல Oh. முடியிற டைம்ல எல்லாம் கூப்பிடு. அப்பா வரேன்ப்பா நான் வரேன் அப்பா கிளம்புறேன் பாய் It's so tough, yaar. सो गाइस जैसे कि हमने ये 7th सीन भी देख लिया है अमरन मूवी का विच वाज क्वाइट हार्ड टू सी लाइक मैं तो इमोशंस को हैंडल नहीं कर पाती हूँ बिल्कुल भी लाइक आई विल क्राई whether it's a happy moment or a sad moment I will cry okay and he gave surprise till I cried but because of those emotions what they are feeling there like meeting after these many like after I think 2 years or 1.5 years they met and he met his daughter after these years and he got injured and that's why he was on leave like he was just taking rest and all and now he has to join back so this is the life of every army person they have to be there and he's major so he's having more responsibility than like
a normal sipahi or soldier, like majors are having. That's why he is going on leave and he is taking it very seriously, personally also. So yeah, and how he saved his team members, everything, and how he got like misshot. How that happened, I don't understand. Like suddenly, achanak se he got shot, and yeah. Personal life and then army life and then terrorist and so much they have to deal with, so much. And yeah, that is it for this video. If you enjoyed this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.